ஹலோ குட் மார்னிங் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவோம். குளோபல் சென்டிமெண்ட் பார்த்தா ரொம்ப பாசிட்டிவும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப நெகட்டிவும் கிடையாது. ஒரு நியூட்ரல் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஓப்பனிங் அந்த ரேஞ்சில் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. அது இல்லாமல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து $80 மேலே ஏறி இருக்குது. அது வந்து கன்சிடர் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான். லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து நடக்கலை, அங்கே வந்து மார்க்கெட் ஹாலிடே. அதனால் வந்து தேர்ஸ்டேயோட டேட்டா தான். தேர்ஸ்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் புல்லிஷாக இருந்தது, பட் ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடுச்சு. நான் ஃப்ரைடே ப்ரீ மார்க்கெட்டில் சொன்னது 24,000க்கு மேலே இருக்கும், புல்லிஷ் ட்ரேடு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா வந்து ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து டவுன். அதுக்கு நம்ம ஐடி கம்பெனிஸில் எது ப்ராப்ளம் இல்லை, யூஎஸ் கம்பெனி அக்சென்ச்சர் அவங்களோட ப்ராப்ளம்னால. ஏன்னா நம்ம இந்தியாவில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் அவங்களுக்கு தான் சர்வீஸ் பண்ணுறாங்க அக்சென்ச்சருக்கு. ஸோ அந்த கம்பெனி ப்ராப்ளம், யூஎஸ் கம்பெனி ப்ராப்ளம். அதனால் நம்ம ஐடி வந்து ஃபெயில் ஆனதுனால 24,000க்கு கீழேயே நடந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரைடே. இல்லைன்னா நான் ஃப்ரைடே எதிர்பார்த்தது பாசிட்டிவ் அப்படின்னு தான். இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நம்ம மார்னிங் நம்ம நிஃப்டியும் வந்து இந்த ஏரியாவில் தான் ஓப்பன் ஆகணும். 24,000 இந்த ஏரியாவில் தான் வந்து ஓப்பன் ஆகணும். ப்ளஸ் குளோபல் இஷ்யூஸ், இந்த யூஎஸ் ஈரான் இஷ்யூ, அவங்க பேச்சுவார்த்தை வந்து சுவிட்சர்லாந்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. 2 பேரோட பேச்சுவார்த்தையிலையும் நிறைய சிக்கல் இருக்குது. ஈரான் வந்து மறுபடி அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அங்கே வந்து போகிற ஷிப்புக்கெல்லாம் டோல் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து அந்த ஸ்ட்ரெயிட் வழியாக வந்த ஷிப்போட ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு, யாரும் போகலை அந்த சைடு. குளோபல் சென்டிமெண்ட் நெகட்டிவாகவும் இருக்குது, பாசிட்டிவாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம், நமக்கு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா வந்து எஃப்ஐஎஸ் வந்து போன வாரம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 நாள் பை பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃப்ரைடே வந்து நிறையா பை பண்ணியிருக்காங்க, 3,000 crores மேலே பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிக்சடான சுச்சுவேஷனில் நம்ம வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் சிம்பிளாக வந்து ஒரு 2 லைன், இந்த ஒயிட் கலர் லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஏரியா வந்து நம்ம ஒரு இன்டிசிசிவ்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்து முடிவு எடுக்கலை, மேலே போகணுமா கீழே வரணுமா அப்படின்னு முடிவு எடுக்கலை. 2 லைன் என்னென்னா 23,960 அண்ட் 24,025, 24,025, கீழே வந்து 23,960. இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து எந்த முடிவுமே எடுக்கலை. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கும்போது நம்ம எடுக்கிற ட்ரேடிங் டிசிஷன், நீங்கள் லாங் போனாலும் சரி ஷார்ட் போனாலும் சரி, ஆல்மோஸ்ட் 50-50 சான்சஸ் தான் வந்து நமக்கு வின் பண்ணுறதுக்காக கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் நான் எந்த டிசிஷனும் எடுக்கிறதுக்கு விரும்பலை. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ 24,025, 24,025 இதுக்கு மேலே வந்து வந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக இதையே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஒரு லாங் ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கு டார்கெட் வந்து 24,140, 24,140. ஓகேவா? இந்த டார்கெட் வந்து கன்ஃபார்ம்ன்றதை விட இந்த டார்கெட்டை ஈவன் பிரேக் அவுட்டே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே கீழே இருக்கும்போது 23,960 இதை பிரேக் டவுன் பண்ணும்போது ஈஸியாக இதையே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஷார்ட் ட்ரேடை ட்ரை பண்ணலாம். ஷார்ட் சைடு வந்து நமக்கு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா வந்து ஷார்ட் கீழே வந்து ரொம்ப அதிகமாகவே மார்க்கெட் ஃபெல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 23,750 கீழே அந்த லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்க, 23,750. ஷார்ட் சைடில் ப்ராஃபிட் நிறையா கிடைக்க சான்சஸ் இருக்குது. லாங் சைட்லேயும் வந்து இந்த 24,140 பிரேக் அவுட் பண்ணணும். ஆனால் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கும்போது நம்ம எந்த டிசிஷன் எடுத்தாலும் நமக்கு 50-50 சான்சஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த ஏரியாவில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் மேலே போச்சுனால் லாங்கு, இந்த லைனுக்கு கீழே வந்தால் ஷார்ட் வர்றது தான் வந்து இப்போ ப்ரிஃபேர் பண்ணுறேன். ஷார்ட்டில் வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு மேலே போகும்போது லாங் சைடில் பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் 24,110 அட்லீஸ்ட், இல்லைன்னா கொஞ்சம் பிரேக் அவுட், அவ்வளோதான் நடக்கும். ஸோ இதுதான் என்னோட ஐடியா. ஸோ சிம்பிள், 4 லைன் தான். 2 ஒயிட் லைன், 23,960, 24,005, நோ டிசிஷன். மேலே வந்தால் லாங்கு, கீழே வந்தால் ஷார்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் சிம்பிள். இந்த பிளானிங்கில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.